போட்டோம்னா எங்கள் ஃபோர்ஸாக வரும். இப்போ தம்பி நமக்காக இளநீலாம் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஊஞ்சல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த வாங்க மழை அடி வருங்க பார்ப்போம். ஓ, மரத்துலேயே பழுத்தனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க. சாப்பிட்டு பார்த்து அதே மாதிரி போகப்பா. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு பௌர்ணமி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்திராயிருப்பு பக்கத்தில் ஒரு தோப்புக்கு போனோம். நம்மளோட அக்குபஞ்சர் ஃப்ரெண்டர் சங்கர் சுப்பு சாரோட தோப்பு தான். அங்கே போய் எப்படி என்ஜாய் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிணத்துல இருந்து தண்ணி வந்து பம்ப் செட் மூலமாக இந்த தொட்டியில் போட்டாங்க. ஸோ ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. தோப்பில் அந்த பம்பு செட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து தேங்காய், மாம்பழம் இதெல்லாம் பறிக்கிறதெல்லாம் வச்சுப்பாங்க போல். அப்புறம் அவங்களோட பர்சனல் யூஸ்க்கும் அந்த வீடை வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அவங்களோட தாத்தா பாட்டி காலத்தில் வந்து இங்கேயே தங்கி வாழ்ந்துருக்காங்க அந்த வீட்டிலையும். இப்போ வந்து கரடிகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குன்றனால இப்போ அவங்க யாருமே இங்கே இருக்கிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து தோப்புக்கு வர்றப்போ போகிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேர் தாங்க தோப்போட ஓனரு. நம்ம சங்கர் சுப்பு சாரோடைய ஒய்ஃபு அண்ட் பையன். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க நம்மளை. அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஊஞ்சல்லாம் கட்டி தந்தாங்க. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க, கயிறெல்லாம் போட்டு. இந்த அண்ணா வந்து தோப்பில் வேலை பார்க்குறவங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊஞ்சல் ரெடி பண்ணியாச்சுங்க. சரிங்க தம்பி, இளநீ பறிக்க போனீங்களா? இப்போ தம்பி நமக்காக இளநீலாம் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. தம்பியோட பேர் சிவபிரணவ். சிவபிரணவ் என்ன படிக்கிறீங்க? 12th. ஸ்ரீவில்லிபுத்தூர் லைன் ஸ்கூலில் 12th படிக்கிறீங்க. சார் உங்களோட பேர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சங்கர சுப்பு சாரோட வைஃப் தான் இவங்க. சார் இன்னைக்கு ஆக்சுவலாக வேறு ஒரு ஈவெண்ட் போனனால இன்னைக்கு இல்லை. எல்லாமே இவங்க தான் நம்ம பார்த்துக்கிறாங்க. இது உங்களோட தோப்பு தானே தான்? ஆமாம் சார். நமக்காக ஸ்பெஷலாக ஊஞ்சல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அண்ணா வராங்க இல்லையா, அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் தம்பியும் சேர்ந்து தான் இளநீலாம் பறிச்சுட்டு வந்திருக்காங்க நமக்காக. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவும் பையனும் பயங்கரமாக குளிச்சுட்டு இருக்காங்க. செம்ம என்ன குளிச்சுட்டு இருக்கீங்களா? வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாடிக்கு போக போகிறோம். அந்த அக்கா ஏறி போகிறோம் இல்லையா, மேலேருந்து பார்த்தா ஓவர்வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மாடிக்கு போய் பார்க்கலான்னுட்டு நம்ம இப்போ மாடிக்கு வந்துட்டோம். ஸோ மாடியிலேருந்து பார்க்குறப்ப பின்னாடி அந்த மலை, அந்த வியூலாம் ரொம்ப சூப்பராக தெரியுது. அண்ட் இங்கே நிறைய தென்னை மரம் அண்ட் மாமரம் இருக்குது. ஓவராலாக வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த பெரிய கிணறு தெரியுதா? தம்பி கீழே இளநீ கட் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த பம்பு செட்டில் குளிச்ச தண்ணியெல்லாம் அப்படியே அந்த சைடு போகுது பார்த்தீங்களா? இந்த பிளேஸை பற்றி ஏதாவது சொல்லுங்கக்கா. நைட்ல வந்து கரடி இதெல்லாம் வரும்னு சொன்னீங்கன்னா? கரடி வரும். அப்ப இங்க இருக்கிறது பயம் இல்லையா? யானை இதெல்லாம் நைட்டு வரும். நைட்டு பெரும்பாலும் இங்க தோப்புல யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால பயம் கிடையாது. பகல்ல தான் இங்க வருவாங்க. கரடி மட்டும்தான் வருமா? என்னெல்லாம் வரும்? மான், புள்ளிமான் வரும், யானை வரும், காட்டு மாடு வரும். நைட்டு வந்து அது போற தடம், கால் தடம் வச்சு சொல்லுவாங்க. மரத்தெல்லாம் சாச்சி விட்டுட்டுலாம் போகுமா? அது யானைங்க நிறைய பண்ணிருக்கு. போன வருஷம் எங்களுக்கு இங்க இந்த தோப்புல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? என்னென்ன மரம்லாம் இருக்கு? மா, பலா, தென்னை மரம், இந்த கொய்யா மரம். ஓ,
சப்போட்டா, நெல்லி, இப்போ என்ன சீசன்க்கா? இப்போ மாப்பழம், ஓ, மாப்பழ சீசன். இதுதான் நம்ம பலாமரம். பலாமரம், காய் அந்த இது இருக்கு பாருங்க. இது பலாக்காய். நமக்காக இளநீலாம் பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஜாலியா இந்த ஊஞ்சல்ல நம்ம உட்காந்துட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த கிணறு இருக்குது. அந்த கிணறு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கிணறு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. பயங்கர பெரிய கிணறு. அண்டு ஆழமும் பயங்கரமாக இருக்குது. அப்படியே கீழே பாருங்க, பார்த்துட்டீங்களா? அந்த சைடு அந்த தூரமாக அங்கேருந்து தான் இளநீ பறிச்சுட்டு வந்தாங்க. அங்கே தான் மாமரம், தென்னை மரம் எல்லாமே இருக்குது. ரொம்பவும் இளநீ வெட்டினாங்க. பாவம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இவங்கள வெட்ட சொன்னேன். நீங்களே வெட்டிடுங்கப்பா, அவரு பாவம் கஷ்டப்பட்டுட்டாரு. அனிமல்ஸ்லாம் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அங்கங்கே மரத்தில் ஸ்பீக்கர் போட்டுருவாங்களாங்க. சவுண்டு கேட்டோன்னா அது பயந்துட்டு மனுஷங்க இருக்காங்கன்ட்டு வராதாங்க. கடலை இது போடுவாங்க. இந்த தென்னை மரம்லாம் சின்ன கண்ணா இருக்கும்போது கடலை இது காய்கறி எல்லாம் போடுவாங்க. அந்த டைமும் இந்த பன்னிகள் இது மாதிரி வராம இருக்கிறதுக்கு ஸ்பீக்கர் போட்டு கடலை எல்லாம் போடுவாங்க. இந்த இந்த காடு வந்து ஒரு 10 ஏக்கர் மேலே இருக்கும். இந்த காட்டில் வந்து தென்னை விவசாயம் இருக்குது. அதுக்கடுத்து மாந்தோப்பு அந்த அந்த கடைசியில் இருக்குது. இந்த இந்த தோப்பு வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது. அதுக்கடுத்து கிணறு பாருங்க, கிணறு பார்ப்பாங்க. இதான் கிணறு. சுமார் 100 அடி இருக்கும். ஆனால் இந்த கிணறுல அந்த செடி முளைச்சிருக்கனால அந்த இது வெடி போட்டு அந்த செடி ஃபுல்லாக வச்சு அந்த படியெடுத்துலாம் உடஞ்சிருச்சு. அதனால பாதி தூரம் தான் போக முடியும் அந்த கிணத்துக்குள்ள. இப்போ வந்து இது வந்து இதுதான் எங்கள் ரூமு, தோப்போட ரூமு. இதோ பார்த்தவங்க இதுதான் தோப்பு. இந்த ரூமுக்குள்ள வந்து நைட்டு இந்த ரூம் பார்த்தோம். இது வந்து காவலிக்காரங்களோட இது காவலிக்காரங்களோட ரூமு. ஓ, அந்த அண்ணா இங்கே தான் இருப்பாங்களா? அவங்க வரும்போது நைட் எல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. இது வந்து எங்க தாத்தா கட்டினது. இந்த 1992 கட்டினது இந்த வீடு. இருக்கு. உள்ளதான் இதான் எங்க ரூமு. அந்த காலத்து வீடு. இந்த ரூம் இந்த பக்கம் வந்து பின்னாடி ஃபுல்லாக கொய்யாப்பழம் இருக்கும். வாங்க இப்போ மெத்துக்கு போனோம். வாங்க பார்த்தோம், மெத்துக்கு வந்தாச்சு. இதுதான் பின்னாடியோட மலையோட வியூ. இது கொய்யாப்பழம், இதெல்லாம் கொய்யாப்பழம். அந்த செடிக்கு தண்ணி ஓடுது கிணத்துலேருந்து தண்ணி ஓடுது. இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவம் தொடங்கிடுச்சுல, அதனால் இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. அநேகமாக இன்னைக்கு நைட்டு மழை பெய்யும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இதுதான் வழுக்கை. தேங்காய் இளநீ குடிச்சிட்டு இது 2ஆக வெட்டி சாப்பிட்டோம்னா இதுதான் வழுக்கை. இதில் நிறைய சத்து இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், ரொம்ப நிறைய சத்து இருக்குது. இதில் முக்கியமாக அயன் இருக்குது இந்த சத்தில், இந்த வழுக்கையில். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த அருவா வச்சு வெட்டும் போது இந்த கருப்புனா படியும். இது அந்த கருப்பு இருக்கனால அயன் இருக்குன்னு அர்த்தம். செம்ம சூப்பர். எந்த காய் நம்ம வெட்டினாலும் அந்த நம்ம இரும்பு படுறப்போ வாழைக்கால அயன் இருக்கு. கொய்யாப்பழம் அதே மாதிரி அயன் இருக்கு. கொய்யாப்பழம் வெட்டா நம்ம கத்தி அருவா
இரும்பு கத்தி வச்சு வெட்டும் போதுனா அந்த கருப்பு அப்படியே படியும். ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ஒன்றும் செய்யாது. தம்பி நமக்காக ஸ்பெஷலா கட்டி கொடுத்துருக்குற ஊஞ்சல். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டா பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் அந்த ஆரஞ்சு மரம் வச்சு 10 வருஷம் ஆச்சு. இப்பதான் வெற்றிகரமா வந்திருக்கு ஒரு ஆரஞ்சு காய். 10 வருஷமா ஆச்சு, இப்பதான் வருது. காஞ்சி. அது சத்து ரொம்ப தேவைப்படும் இந்த ஆரஞ்சு மரத்துக்குனா. இது வந்து சீசன். முதல்ல இது வந்து இந்த கிளைமேட்டுக்கு வராது. கஷ்டப்படி எங்க அம்மா வச்சிருக்காங்க, வந்துருச்சு. ஹலோ ஹலோ. மாந்தோப்புக்கு போறோம். இது வந்து பலாமரம். உள்ளக்க இப்போ ஒரு சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீசன் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ முடிய போகுது. மாங்காய் சீசனும் இதுவும் ஒரே மாதிரி தான். அது எறும்பு இருக்கும். தம்பி 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 எறும்பு. இது கடிக்காது. அந்த 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 வந்துடும். முசருனா அது ஒரு எறும்பு. இங்க இருந்து பார்த்தோம்னா நல்லா வியூ நல்லா இருக்கும். மலையோட அடிவாரம் வியூ. வாங்க மலையோட அடிவாரம் வியூ பார்ப்போம். இதுக்கு மேலே போகக்கூடாது. இது வந்து இன்னொருத்தவங்க இது தோப்பு. இங்கேருந்து பார்க்கலாம் வியூ. வாங்க இங்கேருந்து வா இங்கேருந்து வா. இந்த மலைக்கு பின்னாடி ஒரு அழகர் கோயில் இருக்குது, காட்டழகர் கோயில். அந்த காட்டழகர் கோயில் இப்படியே தான் ஏறி போவாங்க. இப்போ அதுக்கு அந்த பாதை வந்து அழிஞ்சிருச்சு. அது இல்லாமல் ஃபாரஸ்ட்காரங்க வந்து போகக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி தான் நம்ம இப்படி ஏறி இறங்கலாம். அந்த காலத்தில் இருந்துச்சு. எங்கள் தாத்தா எங்கள் அப்பானா போயிருக்காரு. அதுக்கடுத்து இந்த மலைக்கு மேலே ஒரு பங்களாவும் இருக்குது. அது வந்து இங்கிலீஷ்காரங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து கட்டினது. அந்த பங்களா வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினது அந்த பங்களா. அந்த காலத்தில் நான் இந்த பக்கம் குதிரை போகிற அளவுக்கு பாதை இருந்துச்சு. இப்போ அந்த பாதை அப்படியே அழிஞ்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இங்கே சிறுத்தை வந்துச்சு. நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும். அவங்க கேமரா வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் வைக்கல. இம்மா சிறுத்தை தடம் ஆடமாண்ட. இப்போ நம்ம மாந்தோப்புக்குள்ள நடந்துட்டோம். இதுதான் மாந்தோப்பு. முளது தொண்டாட்டம். இப்போ நம்ம மலை அடிவாங்கிட்ட போக போகிறோம். அடிவாரங்கிட்டமா பறவைங்க ஃபுல்லாக ஓடுது. இந்த பக்கத்தில் வந்துட்டோம். இல்லை இந்த அது வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்குலாம் காடு. பயமாக இருக்கா? எனக்கு வந்து பயமாக இருக்குது. இதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த அங்கே வெளி போட்டுருக்கேன். அதுக்கு மேலே போகக்கூடாது. போனால் இதான் விலங்குகள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதனால நம்ம இதோட திரும்பிக்குவோம். இது ஒரு ஊரணி இருக்குது. விலங்குகள் ஃபுல்லாக தண்ணி குடிக்க இங்கே வரோம். சின்ன ஒரு ஊரணி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க வானத்தூரில் இருந்து. அது பார்க்க வேணாம், இப்போதைக்கு ரிஸ்க்கு. சரி வாங்க நம்ம போவோம்.
ஓ! அப்படியே ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு பாருங்களேன். செம்மையா இருக்கா? இப்போ மரத்திலே பழுத்தனால நல்ல டேஸ்ட்டா இருக்குன்றாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். என்ன தம்பி உனக்கு? இந்த இது இருக்குல்ல. செம்ம இனிப்பா இருக்குல்ல? நல்ல டேஸ்ட்டு, நல்ல இனிப்பா இருக்கு. இந்த மேங்கோ பேர் வந்து பஞ்சவர்ணம். கடைசி வரைக்கும் அந்த மலையை பார்த்து எடுத்துட்டு வந்தாச்சா? காமிங்கக்கா அந்த பழத்த. இது காலப்பாடு. இந்த மரத்துல இருக்கிறது வந்து காலப்பாடாம். இந்த மாங்கா பேர் வந்து காலப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. மேல கொத்து கொத்தா நிறைய மாங்காய் இருக்கா? இதுவும் பஞ்சவர்ணம் தான். அது பங்கனப்பள்ளியும் இமாம் பஸ் ஏதோ சொல்லுவாங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு பேர். சரி விடுங்கடா, வாங்கடா. ஒரு கல்லு கூட படல. கல்லு போடல, அவங்க மண்ணு கட்டியே போடுறாங்க. அதான் இதாகுது. அந்த விழுந்துருச்சு. அக்காவும் கொஞ்ச நேரம் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலா தென்னை மரத்துக்கு தென்னை கண்ணு வச்சுட்டு இருக்காங்க. இதுல என்ன பண்றீங்க அண்ணாச்சி? ஓ, இதுல 300 கண்ணு இருக்கா? ம். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தனித்தனியா எடுத்து வச்சிருவீங்களா? மொத்தம் இதுல எத்தனை வச்சிருக்கீங்க? 100 இருக்கா? இந்த 100 வச்சா 100மே கரெக்டா வந்துருமா? இல்ல வந்துரும். என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க? தண்ணி மட்டும் தான் ஊத்துவீங்களா? சரி, சரி. அப்புறமா தம்பியும் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு டிவிஎஸ் 50 இருந்ததுங்க. சுற்றி ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு போய் தோப்பை பார்க்க போனேன். கிணத்துல போயிடாதுமா. கார் ஒரு கிடங்குல ஆமாப்பா, அதே மாதிரிப்பா. நல்லா நல்லா பத்தாது. நல்லாப்பா. நான் எடுத்தேனே வெளியே தூக்கிக்கிச்சு. நடுவில் சிக்கியிருக்கண்ணா. ஐயோ. அப்புறம் ஐஸ்வர்யா தாங்க எடுத்தான். ஏய் தம்பி ஃப்ரெண்டுங்க. தள்ளு 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 தள்ளு. வேஸ்ட் போட்டுக்கான். ஃப்ரெண்ட்லாம் அம்மா ராமா. பாத்துடா பாத்துடா பாத்துடா. இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.